குட்டி வ்ளாகோட டே 47 பார்க்கலாமா? இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட 3வது நாள். காலையில் 4 மணிக்கு எல்லாம் ஏஞ்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டு 5:30க்கு முன்னாடியே விளக்கு வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் இதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அந்த பிரம்ம முகூர்த்த டைம் இருக்குது இல்லையா, 3 மணி, காலையில் 3 மணிலேருந்து ஒரு 5:30 வரைக்கும். அந்த டைமில் மேக்ஸிமம் டைம், அதுவும் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடாம மீன்ஸ் 6 மந்த்ஸுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்க அந்த டைமில் கண்டிப்பாக ஏஞ்சிருப்பாங்க. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது காலையில் சீக்கிரம் ஏஞ்சிக்கிறதுக்காக எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எல்லா சாமிங்களும் ஏஞ்சி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற டைம் தான் அது. அந்த டைமில் ஏஞ்சி குளித்து விளக்கு வச்சுட்டு ப்ரே பண்ணினா அது நடக்கும். அந்த டைமில் படித்தா அது நல்லா மனசில் நிற்கும். அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது சும்மா ஒரு மூல நம்பிக்கையில் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்கிறது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய சயின்டிஃபிக் எவிடன்சஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன்ல, என் வீட்டிலலாம் வீட்டிலன்னு இல்லை, கேரளாவில் எல்லாருமே ராமாயணம் ஃபுல்லாக ரீட் பண்ணுவாங்க இந்த மந்த்து. ஸோ எனக்கும் நான் வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ இங்கே என்கிட்ட ராமாயணம் இல்லை, அதனால் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டேன். மறுநாள் என்கிட்ட ராமாயணம் வந்துடுச்சு. ராமாயணம் என்கிட்ட நேற்று கிடச்சிருச்சு. ஸோ நான் அது நேற்று நைட்டு படிக்கக்கூடாது இல்லையா, அதனால் காலையில் இன்றைக்கி குளித்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதை தான் உட்காந்து 2 சாப்டர் ரீட் பண்ணேன். என் வீட்டில் எப்படின்னா 3 மாதமாக நான் கிச்சனில் ஒரு கடாய் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் வாங்கி தரலைன்னா அது வாங்கி தராமல் இருக்கிறதுக்காக எல்லாம் இல்லை, நாளைக்கு வாங்கலாம், நெக்ஸ்ட் வீக் வாங்கலாம், அப்படியே தள்ளி போயிடுச்சு. ஆனால் ஒரு புக்கு வேணும்னு கேட்டால் மறுநாளே வந்துருச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்னிங் டிஃபனுக்கு இடியாப்பம் செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு கார்ன் புலாவ் தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். டக்குன்னு நம்ம எதாவது எங்கேயா போகணுமா, இல்லை டக்குன்னு எதாவது செய்யணும் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃப்ளவர் மேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். இந்த ரேட்டுக்கு நம்ம வரும்போதே கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லா இருந்தது. அதே மாதிரி நிஷானுக்கு விளையாடுறதுக்காக இந்த பால் டவர் வாங்கியிருந்தோம். நிஷான் ஃபுல் டைம் பான்னு சொல்லிகிட்டே இருப்பான். பாலுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுவுமே 190 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது. விபாக்கு ஸ்கூல் இல்லைனாலே அவ்வளோதான், ஏஞ்சிக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. அதனால நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். கொஞ்சம் துணியெல்லாம் காய போடுறதுக்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் காய போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நிஷான் ஏஞ்ச உடனே நிஷானை ஃபஸ்ட்டு குளிக்க வச்சுட்டேன் எண்ணெய் வச்சு. அதுக்கப்புறம் விபாவுக்கு தலையில் நான் செம்பருத்தி இலெல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சேன். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கை